இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு வேண்டுதல்களோடும் அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். ஆரோக்கிய தாய் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு உங்களுடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கின்ற குழந்தை இயேசுவிடம் உங்களுக்காக பரிந்து பேசி அவள் எல்லா ஆசீரையும் அருளையும் பெற்று தருவாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்திலே அருகருகே கத்தோலிக்க குடும்பமும் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற இன்னொரு குடும்பமும் வாழ்ந்து வந்தார்கள். கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற அந்த தாய் கத்தோலிக்க தாயிடம் பார்த்து அடிக்கடி சொல்லுவாள், மகனுக்குத்தான் மதிப்பு, தாய்க்கு அல்ல. ஒரு புறா கூண்டிலே இருக்கின்ற குஞ்சுக்குத்தான் மதிப்பு, கூட்டுக்கு அல்ல என்று அடிக்கடி சொல்லி வருவாள். இதை கேட்ட பொழுது அந்த கத்தோலிக்க தாய் சங்கடப்படுவாள். ஒரு நாள் வீட்டிற்கு சென்று பிரிந்த சகோதரனுடைய அந்த சிறிய பையனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வந்து விடுவாள். அப்பொழுது அந்த பிரிந்த சகோதரி தாய் சொல்லுவாள், என்னங்க இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணிட்டு போகிறீங்க, எனக்கு வணக்கம் சொல்லாமல் என் பையனுக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறீங்க என்று சொல்லுவாள். அப்போ அந்த தாய் கத்தோலிக்க தாய் சொல்லுவாள், நீங்கள் தானங்க மகனுக்குத்தான் மதிப்பு, தாய்க்கு அல்ல என்று சொன்னீங்க, அதனால தான் மகனுக்கு மட்டும் வணக்கம் சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்லுவாள். அப்பொழுதுதான் அந்த சகோதரி தன்னுடைய தவறை உணர்ந்தாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை ஈன்றெடுத்தது மரியாளின் தனி பேறு என்று நாம் சொல்லலாம். ஒரு ஆணின் துணையில்லாமல் மனிதராக பிறக்க முடிந்த கடவுளால் ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் பிறக்க முடியவில்லை. மரியாளின் சம்மதத்தை கடவுள் தேடினாள். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறைவசனத்திலே, எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், காலம் நிறைவேறிய பொழுது கடவுள் தன் மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே 31வது இறைவசனத்திலே வானதூதர் மரியாளுக்கு தோன்றி சொல்லுவதை பார்க்கிறோம். திரு அவையில் மரியா இறைவனின் தாய் என்று கிபி 431ஆம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்திலே முடிவு செய்யப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். மரியாள் உண்மையில் இறைவனும் மீட்பருமான இயேசுவின் தாய் என ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்படுகிறாள் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொள்கை திரட்டு நமக்கு உறுதி செய்கிறது. இப்படியெல்லாம் இருக்க இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாயும் சகோதரரும் அவரை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம், இதோ உன்னுடைய தாயும் சகோதரரும் உம்மோடு பேச விரும்பி வெளியே நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு, என் தாயும் என் சகோதரரும் யார் என்று கேட்கிறார். அதை கேட்டுவிட்டு சொல்லுகிறார், விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் என் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிறார். விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஒரு சிலருக்கு
ஒரு சில எண்ணங்கள் தோன்றலாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய தாயை நிராகரிக்கிறார் என்றெல்லாம் பலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே. உண்மையிலேயே அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு மிக உயர்ந்த புகழை அவர் கொடுக்கிறார். கபிரியேல் தூதர் வந்து நீர் இறைவனின் மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னபொழுது மரியாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று பதில் கொடுக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆம் என்ற ஒரு வார்த்தை தான் உலக வரலாற்றையே மாற்றியதை நாம் பார்க்கின்றோம். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்ற வார்த்தைக்கு முதல் எடுத்துக்காட்டு மரியாள் தான், நம் தாய் ஆரோக்கிய அன்னை தான். மரியாவை இரண்டு விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஒன்று ஊன் இயல்பில், மற்றொன்று ஆவியில். உம்மை ஊன் இயல்பில் புரிந்து கொண்ட ஒரு பெண் ஒருத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவாள், உம்மை சுமந்த வயிறும் உமக்கு பாலூட்டிய மார்பும் பேறு பெற்றவை என்று சொல்லுவார். அதற்கு இயேசு, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்கள் என்று லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மரியா பேறு பெற்றவள். காரணம், இயேசுவை அவர் கருத்தாங்கினாள், அவள் ஈன்றெடுத்தாள், அவருக்கு பாலூட்டினாள், 30 வயது வரை அவர் வளர்த்தாள் என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. இயேசுவை மரியாள் பெற்றெடுத்ததால் மட்டும் இறைவனுக்கு தாயாகிவிடவில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி கீழ்ப்படிந்து கடவுளின் வார்த்தைக்கு அவள் செவிசாய்த்தார். அதை உள்ளத்திலே எப்பொழுதும் இருத்தி சிந்தித்து வந்தாள். எனவே மரியாளின் உண்மையான தாய்மை பேறு என்பது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊன் இயல்பையும் கடந்து அவள் ஆவியில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றியதால் தான் மரியாள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மரியாள் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்தே இருந்தாள். மரியாள் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே ஏற்ற நாள் முதல் இன்று வரை மரியாள் இயேசுவோடு தன்னுடைய மகனோடு மிக நெருங்கிய தொடர்பிலேயே அருகாமையிலேயே இருந்து வருகிறாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மரியாள் இன்றைய நற்செய்தியிலே நாம் சொல்லுகின்ற அழகான செய்தி இதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே. என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரியும் சகோதரரும் தாயும் ஆவார் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது இயேசுவினுடைய குடும்பத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டுமென்றால், நீங்களும் நானும் இயேசுவினுடைய குடும்பத்திலே ஒருவராக, சகோதரராக, சகோதரியாக, தாயாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு இரத்த உறவு தேவையில்லை. மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கடவுள் மீது நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் கொண்டு வாழ்ந்தாலே போதும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஜெபிக்கின்ற பொழுதும், அன்பு காட்டுகின்ற பொழுதும், மன்னிக்கின்ற பொழுதும், ஏழைகளுக்கு உதவுகின்ற பொழுதும் அவர் இயேசுவின் குடும்பத்தில் ஒருவராக வாழ்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரசாவிடம் ஒருமுறை ஒருவர் கேட்டார், உலகத்தில் மிக அழகான மனிதர் யார் என்று கேட்டார். அப்பொழுது அன்னை தெரசாள் சொல்லுவாள், கடவுளின் திருவுளத்தை மகிழ்ச்சியுடன் செய்பவரே மிக அதிகமான மகிழ்ச்சியான நிறைவான மனிதர் என்று சொல்லுவார். அதைத்தான் அன்னை மரியாள் செய்தாள். அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நாசரேத்தில் நிறைவேற்றினாள். அன்னை மரியாள் பெத்லகேமில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாள். அன்னை மரியாள் எகிப்திலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாள். கடைசியில் அன்னை மரியாள் கல்வாரியில் அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அவர் எங்கு இருந்தாலும் இறைவனின் திருவுளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உள்ளத்திலே சிந்தித்தார். அன்னை மரியாள் நம் தாய், கடவுளுடைய உண்மையான தாயாக அவர் வாழ்ந்தார். புனித அகுஸ்தினார் சொல்லுவார், மரியாள் கிறிஸ்துவை தன் வயிற்றில் சுமந்ததற்கு முன்பே தன் இதயத்தில் சுமந்தார் என்று சொல்லுவார். அது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும்.
மரியாளுடைய கருவறையில் தோன்றுவதற்கு முன்பே மரியாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாள், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாள். அதனால்தான் இந்த உலகத்தில் தானே பிறக்க முடிந்தது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அறிந்திருந்தார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் நம்பிக்கையில் மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பின்னர் தன் கருவறையில் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மரியாளையும் போற்றி புகழ்ந்து நாமும் கடவுளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று, அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றினார். 2, இயேசுவினுடைய உண்மையான சீடராக நம் தாய் மரியாள் வாழ்ந்தாள். 3, நாமும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றினால் இயேசுவின் குடும்பத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, அன்னை மரியாளிடம் நாம் மன்றாடுவோம். அம்மா, நீங்கள் சொன்னது போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அந்த தாயிடம் பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்ன அதே ஜெபத்தை, அதே வார்த்தைகளை இன்று இந்த ஆலயத்திலே, இந்த திருப்பலியிலே நாமும் சொல்லுவோம். அப்பொழுது நாமும் இயேசுவின் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களாகவும் நாமும் வாழ முடியும். பிரியமான பிள்ளைகளே, அன்னை மரியாளின் மன்றாட்டால் நம் குடும்பங்கள் அனைத்தும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேறும் குடும்பங்களாக மாற இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இந்த பலியின் வழியாக அன்னை மரியாளிடம் மன்றாடுகின்ற மன்றாட்டுக்கள் உங்களுக்கு நிறைவேறுவதாக. ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களை காப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.